கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்கிறத போல் ஒரு சந்தோஷம், நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறத போல் சந்தோஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் வந்ததற்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கிறது. அதற்கு முன்பாக நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். நம்ம எல்லாரும் கூடி வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? அவர் நாமம் மகிமைப்பட வேண்டும், அவரது சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆசைப்படுறவங்க எல்லாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி shall we stay on டி நாமம் உயரணுமே எல்லாரும் சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. எல்லாரும் சொல்லமா? நாமம் உயரணுமே. உங்க சத்தம் நல்லா கேட்கட்டும். அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. சொல்லமா சத்தமா? நாமம் உயரணுமே, அரசு வரணும்ப்பா, அரசு வரணுமே. உங்க விருப்பம் நடக்கணும்ப்பா, விருப்பம் நடக்கணுமே. இன்னும் ஒரு விஷயம் சொல்லாமா? எஸ், நாமம் உயரணும் பா, உங்க அரசு வரணும்ப்பா, அரசு வரணுமே. உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில விருப்பம் நடக்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயப்பாவை பார்த்து நாமம் உயரணும் பா. இயேசுராஜா எங்க வாழ்க்கையில அரசு வரணுமே. உங்க விருப்பம் எங்க வாழ்க்கையில நடக்கணும்பா. சத்தமாய் நம்ம சத்தம் கேட்கட்டுமே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே. இன்னும் சத்தமாய் அவரை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நம் எல்லாருக்கும் கொடுத்த அந்த ஆண்டவரை பார்த்து, ஓ அப்பா பிதாவே, அப்பா. இன்னும் ஒரு விஷயம், அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா அப்பா. இன்னுமாய் அப்பாவை பார்த்து முழு மனதோடு அப்பா பிதாவே, ஓ அப்பா அப்பா. ஆராட உணவை ஒவ்வொரு நாளும் எமக்கு தாரும் ஐயா. இன்றைக்கென்று பிற்கப்பட்ட அந்த அப்பம் எங்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமே. ஓ தாருமையா, எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா, எனக்கு தாருமையா. இப்ப கூப்பிடலாமா? அப்பா பிதாவே, அப்பா. எல்லாரும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் பதில் தருகிற தெய்வனை பார்த்து இந்த நிமிஷம் பாடுகிற இந்த நிமிஷம் உமது ராஜ்யமைகளுக்குள்ள வரட்டும். நீ செய்ய நினைக்கிற யாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமே. உன்னாமம் உயரணும் பா, உங்க அரசு வரணும்பா, அரசு வரணும்பா. உங்க சித்தம் நடக்கணும்பா, நடக்கணும் அப்பா. ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வது போல உங்க கரங்களை தகப்பனை நோக்கி உயர்த்தி உங்க முகங்களெல்லாம் ஆண்டவர் காணும்படி அப்படியே எஜமானுடைய கரத்திலிருந்து வேலைக்காரன் காத்து கிடக்கிறது போல எஜமாட்டியுடைய கரத்திலிருந்து இரக்கம் செய்யும் வரை
தமது திருவுள சித்தத்தை வெளிப்படுத்தும் வரை உம்மை விட்டு நாங்கள் ஓய்வதே இல்லை என்பது போல பெற்றுக்கொள்வது போல உங்கள் கரங்கள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஏசையா ஏசையா எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்க நாம மகிமைப்படணும். தமது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தம் இன்னது என்பதை அறியத்தக்கதாய் எங்க இருதயம் மறுரூபமாக்கப்படும்படி அந்த பகுத்தறிவு எங்களுக்குள்ள உண்டாகட்டுமே. ஆவியானவரே, எங்கள் மேல் அச்சாரமாய் நீர் இறங்க வேண்டுமே. அச்சாரமாய் இறங்குகிற ஆவியானவரை பார்த்து ஒரே ஒரு விசை, அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா இயேசுப்பா, அப்பா பிதாவே, அப்பா எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமாண்டவரே, உமது சித்தம் எங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உமது பிள்ளைகள் மனுஷ முகத்தை பார்க்க வரல, தெய்வத்தினுடைய திருமுகத்தை தரிசிக்கும்படி, தெய்வத்தினுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்பதை அறியும்படி வந்திருக்கிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் நீங்க உலாவ வேண்டும். உமது கிருபை எங்கள் மேல அதிகமாய் தங்க வேண்டும். தெய்வத்தின் திருக்கரங்களில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷமா இருங்கன்னு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஆண்டவர் சித்தப்படி இங்க வந்திருக்கிறீங்க சொல்லுங்க. இந்த நாள் விசேஷமான நாள்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், தமது கண்களை நம்மேல வைத்த ஆலோசனை சொல்லுகிறார். தமது பொன்முகத்தை சொல்லிட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது. தமது பொன்முகத்தின் இனிய பிரகாசத்தினால நம்மை பிரகாசிக்கும்படி செய்வார். அல்லேலூயா. நான் எனக்கு மோசமான கண்ணு, சிசிடிவி மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டே இருப்பேன். யாராவது வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆனீங்கனாலும் அவ்வளோதான், எனக்கு பிரசங்கமே வராது. ஸோ இந்த நாளிலையும் கூட நான் மிகுந்த நன்றியோடு ஆண்டவர் சமூகத்துக்கு நான் வருகிறேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து என் இருதயம் பொங்கிக் கொண்டே இருக்கிறது. நான் எங்கே போனாலும் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுறது? சில டைம் சர்ச்சுக்கெல்லாம் அந்த காமன் கன்வென்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டுறாங்க. மனசு இல்லாமல் போனாலுமே ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். ஆனால் முக்கியமாக எனக்கு ரொம்ப பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். பெண்களுக்கு பிரசங்கம் பண்ண தான் எனக்கு ரொம்ப இஷ்டம். I was born and brought up with sisters. அக்கா தங்கச்சிங்களோடையே பிறந்தேன், அக்கா தங்கச்சிங்களோடையே வளர்ந்தேன். அதனாலேயோ என்னவோ தெரில, பெண்கள் மத்தியில் பேசணும், பெண்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பெண்கள் மத்தியில் பேசுகிறதுக்கு ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். ஸோ ஐ லவ் யூ ஆல். உங்கள் மத்தியில் நிற்கிறது இந்த பெண்கள் மீட்டிங் கூப்பிட்டதுக்காக தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பெண்கள் மீட்டிங்கில் போய் நான் என்ன தெரியுமா பேசுகிறது? நீங்கள் வீட்டை பெருக்குங்க, அதெல்லாம் பேசுகிறதே இல்லை. நல்லா சமைச்சு கொட்டுங்க, அதெல்லாம் பேசுகிறதே இல்லை. அதெல்லாம் ஏற்கனவே உள்ளவே இருக்குது. நான் பேசுகிறது என்ன தெரியுமா? நீங்கள் ஊழியம் செய்யணும்னு தான். கரெக்டாக பாஸ்டர் இடத்துலேருந்து எனக்கு டெக்ஸ்ட் வந்துச்சு, பெபேயாள் எங்களுடைய டாப்பிக்குன்னு. ஸோ ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. ஏன் தெரியுமா? வேதம் பெபேயாளை அறிமுகப்படுத்துகிறதே எப்படி தான்? ஊழியக்காரி. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் ஊழியக்காரி. எனக்கு என்ன ஊழியம் கிடைக்கும்? நான் என்ன ஊழியம் செய்ய போகிறேன்? உண்மையாகவே நான் ஊழியக்காரி தானா? பொம்பளை ஊழியம் செய்யலாமா? எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குது, பைபிள்லேயே இருக்குது. சில நேரம் நமக்கு தெரியலன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களை யாராவது அப்படி வந்து குறுக்கு கேள்வி காட்டால் அவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்னவென்றால், இந்த நாளில் பெபேயாளை குறித்து அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம வார்த்தைக்குள்ளே போகலாமா? லெட் us turn our Bible unto the book of Romans epistle. ஆமாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? I love to read together. 16, 1, 2 சேர்ந்து படிக்கலாமா? எடுத்தாச்சா? 225வது பக்கம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 16வது அதிகாரம். சேர்ந்து படிக்கலாமா? கெங்கிரேயா ஊர் சபைக்கு ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி
பெபேயாளை நீங்கள் கர்த்தருக்குள் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே அவளை உங்களிடத்திற்கு ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாய் இருந்தவள். அல்லேலூயா. இந்த முழு வேதாகமத்தில் 2 வசனம் தான் ஒரு பெண்மணி, இந்த பெண்மணியை குறிப்பிட்ட பெண்மணியை பற்றி உரைக்கப்பட்டிருக்கிறது. நாம் படித்த இந்த 2 வசனம் மட்டும்தான் பெபேயாளை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்குமே அதை என்ன சொல்கிறது, டார்க் சைக்காலஜி சொல்லமா, தப்பு இல்லை, ஒரு டார்க் சைக்காலஜி மாதிரி ஒன்று இருக்குது. என்னென்னா, பைபிளில் பெரிய மச்ச அமௌண்ட்டில் சொல்லப்பட்டதுன்னா நம்மளுக்கு அவங்கள தெரியும். ஆபிரகாம் தெரியுமா? தெரியும். மோசே தெரியுமா? எசேக்கியேல் ரொம்ப, பவுல் சொல்லவே வேண்டாம். பட் லீஸ் அமௌண்ட்டில் சொல்லப்பட்டவங்கள நம்மளும் லீஸ் லிஸ்ட்டில் வச்சுருவோம். எப்பாப்ரா தீத்து பற்றி நமக்கு தெரியுமா? ஐனிக்கையா பற்றி தெரியுமா? லோவிசா பற்றி தெரியுமா? அதே மாதிரி இப்போ எதனால் பெபேயாளை பற்றி தெரியும்னா அந்த டாப்பிக்கில் போட்டதுனால தெரியும். அல்லாட்டி ஆமாம், அவங்க பைபிளில் சொல்லப்பட்ட ஒரு பெண். என் பொண்ணுக்கோ பேத்திக்கோ ஃபீபின்னு பேர் வச்சுக்குவேன், அவ்வளோதான் நமக்கு தெரியும். வி டோன்ட் நோ மச் அபவுட் தெம். பட் ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், வேதத்தில் குறைவாய் சொல்லப்பட்டவர்கள் சிறியவர்கள் அல்ல. வேதத்தில் மச் அமௌண்ட்டில் சொல்லப்பட்டவர்கள் செய்ததுக்கு ஈக்குவலான, சில நேரங்களில் அதை காட்டிலும் மேலானவற்றை கூட அந்த லீஸ் அமௌண்ட்டில் சொல்லப்பட்ட பர்சனாலிட்டிஸ் செய்து முடித்திருக்கிறார்கள் என்பது மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. இந்த பெபேயாளை குறித்தும் வேதம் 2 வரிகளை சொல்லப்பட்டதுனால அவங்கள நம்ம லிஸ்ட்டில் வச்சிட முடியாது. அவர்கள் செய்த காரியம் நம்ம எல்லாருக்கும், எனக்கே முன் உதாரணம் நானும் நினச்சேன். நீங்கள் இப்போ அம்மா சொன்னாங்க பாஸ்டர் பொண்ணு பாஸ்டர் மகள்னு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே நிற்கிறதுக்குன்னு ஒன்றும் ஸ்பெஷலெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்களும் நானும் ஒன்று தான். அந்த அளவு தான் என்னோடய சைக்காலஜியும் என்னோட மைண்டு என்னோட அறிவு எல்லாமே அவ்வளவு தான். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் வச்சார் எனக்கு தெரியலை. எதற்காக ஆண்டவர் அப்படி முன்குறித்தார் எனக்கு தெரியல. எந்த தகுதியை ஆண்டவர் பார்த்தார்னு கூட ஆப்வியஸாக எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு ஆசை மனசுக்குள்ள ஒரு வேறு மாதிரி வளர்ந்து கொண்டே இருந்தது நிச்சயம். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாகமுள்ளவன் மேலே நான் வறண்ட நிலத்தில் அந்த ஒரு ஆசையை உங்கள் இருதயத்துக்குள்ளே விதைச்சிட்டேன்னா நீங்கள் எல்லாரும் ஊழியக்காரையாக எழும்பிடுவீங்க. அது ஒன்று தான் எனக்கு ஆசை. அவரது ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா அவர் சித்தத்தை செய்யணுன்ற ஒரு உந்து சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். அதற்கு பயங்கரமான முன்னுதாரணம் இந்த பெபேயாள். பெபேயாள் என்ற பெயரனுடைய அர்த்தம் என்னன்னா பிரைட் ஷைனிங், மூன் ஷைனிங்னு அர்த்தமாமா. என்னவா? நிலவை போல பிரகாசிக்கக்கூடியவள். அப்புறம் இன்றைக்கி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மா சொன்னாங்க, பெண்கள் கொஞ்சம் பேர் தான் ஊழியம் செய்கிறோன்னு. அந்த சரித்திரம் இதோட முடிஞ்சிடும். இவங்கெல்லாம் எழும்பிடுவாங்க. ஆமீன்னு சொல்லுங்கப்பா. நான் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன். ஆமாம், கைத்தட்டுறவங்க பாக்கியவான்கள். சொன்னோன்னே எல்லோரும் கைத்தட்டுறோம்ல, ஸோ ஸ்வீட். ஆமாம், கண்டிப்பாக. அப்போது நான் எங்கே போனாலும் ஒரு காரியத்தை சொல்லுவேன். இங்கே நான் சொல்லணும்னு எழுதி வைக்கல, எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். நான் திருமணமாகி பிள்ளைகளெல்லாம் பிறந்த பிறகு கூட மெசேஜ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். பாட்டு பாடுவேன், ஒர்ஷிப் பண்ணுவேன், தனியாகவும் பண்ணுவேன், சர்ச்சிலையும் பண்ணுவேன், வீட்டுக்காரர் கூட சேர்ந்து, அவ்வளோதான். எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு ஞான எழுப்புதல் அடைந்து என்கிட்ட வந்தார். நீ இனிமேல் மெசேஜ் கொடுக்கணுன்னாரு. ஐயோ, மரியாள் புருஷனை அறியேனேன்ற மாதிரி நான் பேச அறியேனே அப்படின்னேன். அப்புறம் கிதியோன் கிட்ட போய் சொன்னா, நீர் எங்களோடு இருந்திருந்தால் நாங்கள் எப்படி இருப்போம், அந்த மாதிரி நீ என்ன வளர்த்துருந்தா நான் இப்படி இருப்பேனா, எனக்கு ஒன்றுமே தெரியாதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன சின்ன குழந்தைய வச்சுருக்கிறேனே, அதுங்களை வச்சுட்டு நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிறேன், நீ பிரசங்கம் பண்ணணும். இல்லை, என் தமிழ் இப்போ உங்களுக்கு தெரியும், என் தமிழ் ரொம்ப லோக்கலாக இருக்கும், இங்கிலீஷ் அதை விட கேவலமாக இருக்கும். ஆகக்கூடி எனக்கு பேச்சும் சரி கிடையாது, ஒன்றும் சரி கிடையாது, தமிழும் உருப்படியாக தெரியாது, இங்கிலீஷும் உருப்படியாக தெரியாது. வாட் ஐ கேன் டூ? உனக்கு என்ன தெரியும், உனக்கு இருக்கிற பலத்தோட போன்னு கிதியோனுக்கு சொன்ன மாதிரி எனக்கு சொன்னார் எங்கள் வீட்டுக்கார். தப்பிக்கவே முடியாது அவர்கிட்டலாம். சில நேரம் சொல்லிடாதீங்க அவர்கிட்ட போய், அவர் இங்கே வந்திருக்கிறாரு, உங்களுக்கு மட்டும் சீக்ரெட் சொல்கிறேன், ஒன்றுமே செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது பேசியெல்லாம். சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். ஒரு வெள்ளிக்கிழமை பொதுவாக உபாச ஜபத்துக்கு பெண்கள் தான் வருவாங்க, எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒரு வயசான பாட்டி சோத்திரம்னு உட்காந்துருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க,
முன்னால் எங்கள் புல்பிட்டு இந்த அளவு உயரமாக இருக்கும். இப்படி கண்களை ஏறெடுத்து என்னை பார்த்தாங்க. நான் சோத்திரமானே. அந்த அம்மா சோத்திரமே சொல்லலை. பாஸ்டர் வரலையா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டாங்க. அந்த பெருமூச்சில் அவங்களுடைய மொத்த எதிர்பார்ப்பும் எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன அவங்க எதிர்பார்த்தது, தாடி வச்சுன்னு பெரிய வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கிற பாஸ்டரை புடவை கட்டின்னு ஒரு அம்மா வந்தது அவங்களால ஏற்றுக்க முடியல. அவங்க புஸ்ஸுன்னு எனக்கும் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. செஞ்சு மனப்பாடமாக பண்ணி வச்ச பிரசங்கம் எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு ஒரே கோபம் அந்த பாட்டி மேலே. இந்த பாட்டிக்கு குசும்ப பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய இவங்க ஷீ ட்ரீட்டட் மீ இன் சச் வே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லவில்லையா இவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்னு மோசே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சொன்னல, எனக்கு தெரியாத அந்த பாட்டி. நான் நினச்சேன் கண்ணே மணியே அந்த கிழவி உன்னை அப்படியா சொல்லிச்சு, கூப்பிட அந்த பாட்டியை, நான் கேள்வி கேட்குறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார்னு மைண்டு செட் நல்லா வச்சுக்கோங்க. என்னது பாட்டியோட மைண்டு செட் என்னவா இருந்துச்சு, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணால் தான் அந்த அம்மாவுக்கு ஆவி வரும், பாஸ்டர்மா பண்ணால் வராது. நிறையா பேருக்கு அப்படியெல்லாம் இருக்குது. சில பேரை பார்த்தா தான் ஆவியானவர் வருவார், மனுஷனை பார்த்தா ஆவியானவர் போயிடுவார். இல்லை இல்லை இல்லை, ஆவியானவர் மனுஷங்கிட்ட இல்லை, இங்கே இருக்கிறாரு. நான் தான் அவரை அனல் மூட்டி எரிய வீடு பாடுமாலாமா அந்த பாட்டை. அயல் மொழியில் தினம் பேசு. இன்னைக்கு ஆண்டவர் ஐ திங்க் மைனர் சி மைனர் அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் மூடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம். பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, அனல் மூட்டி எரிய விடு, அயல் மொழியில் தினம் பேசு, அனல் மூட்டி எரிய. பக்கத்தில் பாருங்க, என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்கலாம். தினம் பேசு, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகளே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய் மகனே. அல்லேலூயா. அப்போ எனக்கு அபிஷேகம் எங்கிருந்தோ யார் மூஞ்சியை பார்த்தோ யாரோ ட்ரம் அடிச்சோலாம் வராது, இங்கே இருக்குது. எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இறைவனின் கொடையை அனல் மூட்டி எழுப்ப வேண்டிய வேலை யாருது தான். ஆமாம். அப்போ அந்த மைண்டு செட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாட்டிக்கு அப்படி ஒரு மைண்டு செட்டாக, வாங்க பாட்டி கதைக்கு சீக்கிரம் வசனத்துக்கு போனோம். எனக்கு மைண்டு செட் என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரர் அந்த பாட்டியை பிடிச்சி நீங்கள் எப்படி கேள்வி கேட்கலான்னு ஒரு எனக்காக சப்போர்ட் பண்ணுவாருன்னு போய் சொன்னால், அதுவும் உனக்கு அறிவு இல்லை, அந்த பாட்டி என்ன உனக்கு மார்க் போடுறது, உன்னை அழைச்சது ஆண்டவர், நிற்க வச்சது ஆண்டவர், வார்த்தை கொடுத்தது ஆண்டவர். பாட்டி சொன்னாங்கலாம் சோர்ந்து போனால் நீ ஊழியமே செய்ய முடியாது. உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன், இருக்கிறதுலே பெரிய பனிஷ்மெண்ட்டாக அப்பா கிட்ட சொல்கிறது. எங்கள் அப்பா கண்மூடித்தனமாக மருமகன் பேச்ச மட்டும்தான் கேட்பார். அந்த மாதிரி தோப்பினார், அதையும் சொல்லிடாதீங்க. ஓகே ரைட். அப்போ நான் எவ்வளோ பாவம். ஆமாம், அவ்வளோ கஷ்டம். அப்புறம் என்னென்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு மைண்டு செட் இருக்குது. அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதையெல்லாம் பார்த்தா நம்ம ஊழியம் செய்ய முடியாது, இந்த சாக்கு பொக்குகளை சொல்லுற வரைக்கும் நம்ம வெளியவே வர முடியாதுன்னு இதை புரிந்து கொண்ட பிறகு தான் நான் நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். இப்போவும் அதே ஸ்லாங் தான், இப்போவும் அதே தான், ஒன்றும் மாற்றமெல்லாம் இல்லை. கிரியை செய்கிறவர் ஆண்டவர், பயன்படுத்துகிறவர் ஆண்டவர், அந்த உள்ளே இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எரிய வைக்கிறவர் ஆண்டவர். ஸோ நோ மேட்டர் வாட் வி நோ, எனக்கு என்ன தெரியும், எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். நான் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும். இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், நான் உமக்காக எழும்பணும் ஆண்டவரே.
அனல் மூட்டி நான் எரிய விடணும். நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நான் மூடி வச்சிடக்கூடாதுப்பா. அது பிரகாசிக்கணும், அது அநேகருக்கு பயனுள்ளதாக மாறணும். என்ன நீங்கள் அழைத்து கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த நாள் மகனே மகளே, நம்ம யாருமே அம்மாமார் சகோதரிகள் எல்லாருக்கும் சொல்கிறேன், ஏதோ நீங்கள் வரலை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அந்த நோக்கம் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பவுல் கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கிறது அவ்வளோ ஈஸி அல்ல. பவுல் எந்த மாதிரி ஆளு தெரியுமா? நான் அந்த வார்த்தை சொல்கிறதுக்காக மன்னிச்சுக்கணும், ரகட் பாய் அப்படின்னா நான் முரட்டு மனுஷன். எப்படி தெரியுமா? அவர் ஒரு டேஞ்சரஸ் டிசிஷனோட ஹப்பு. எப்போ என்ன டிசிஷன் எடுப்பார், என்ன பண்ணுவாருன்னே சொல்லவே முடியாது. இந்த வார்த்தை நம்ம புரியறதுக்காக நான் சொல்லுகிறேன். ஆனால் நீதிமான்கள் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீதிமான் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுகிறதா, பனையை போல செழித்து. நீதிமானை வேதம் பனை மரத்துக்கு ஒப்பிடுகிறது. பனைமரம் பார்த்துருக்குறீங்களா? அது இப்படியே தான் போகும். அதோட நோக்கம் ஆண்டவர் மட்டும்தான். மனுஷனை பார்த்து பெருசாலாம் கவலைப்பட்டுக்கவே வைக்காது. அப்படியே போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும். அது வெளிப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக ட்ரையாக, இட் won't be that much shining or it won't be attractive. அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நீதிமான்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே அப்படி தான். யோவான் ஸ்நானகன் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுவார்? விரியன் பாம்பு குட்டிகளே, நான் உங்களை அப்படி கூப்பிட்டேன்னா மறுபடியும் என்னை கூப்பிடுவீங்களா? ஒன்று எவ்வளோ நல்ல பொம்பளைன்னு நினச்சேன், இப்படி நல்லவங்கன்னு நினச்சேன், இவ்வளோ மோசமானவங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்ல மாட்டீங்க. அப்படி தான் கூப்பிடுவார். வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள பாம்பு குட்டிங்களேன்னு கூப்பிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி தான் பேசுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆத்துமாக்களுக்காக கிறிஸ்து வைத்திருக்கிற அந்த அன்பு பிரவாகமாக ஊற்றெடுத்து அந்த பாசத்தை அப்படி தான் அவங்க காட்டுவாங்க. டாக்டர் சில நேரம் திட்டுவார் தெரியுமா? அறிவு இருக்காமா, படித்த பிள்ளை தானே, குழந்தைய இத்தனை நாள் எதுக்கு? அது நம்ம மேலே உள்ள கோபம் அல்ல, அக்கறை. அப்போது பரிசுத்தவான்களுக்கு நீதிமான்களுக்குன்னு ஒரு குணலட்சணம் இருக்கிறது. அவங்க அப்படியே தெரப்பியூட்டிக்கா, அப்படியே பேம்பர்டா, சுகர் கோட்டடா, பட்டர் கோட்டடா, எப்படியோ நம்ம வச்சுக்கலாம், அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க இருதயம் அப்படி இருக்கும். ஆண்டவருடைய அன்பினால் நிறையப்பட்டதாய், அபிஷேகத்தினால நிறைந்ததாய், கல்வாரியின் அன்பு ஊற்றப்பட்டதாய், ஆத்துமாக்களை பாரம் கொண்டதாக ஒரு தகப்பன் இருதயம் இருக்கும். ஆனால் வெளிப்புறம் அவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அந்த குணலட்சணம் தான் பவுலுக்குள்ள. பவுல் லேசான ஆளெல்லாம் இல்லை. எப்போ என்ன டெசிஷன் எடுப்பார்னு தெரியாது. அப்போ அவர் கூட இருக்கிறவங்களும் இந்த நம்மள மாதிரி சாஃப்ட் மைண்டு செட்டு, அப்படி ரொம்ப ரொம்ப பேம்பர்டான நேச்சர் இருக்கிறவங்கலாம் அவர் கூட காலம் தள்ள முடியாது. இன்னும் சொல்லணும்னா குப்பை கொட்ட முடியாது. அப்படி சொல்லுவோம் நம்ம, ஐயோ அவரு கூட யார் குப்பை கொட்டுவா, அந்த மாதிரி அவர் கூட குப்பை கொட்ட முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அவரை அட்ராக்டிவான பேச்சிலலாம் அவரை அட்ராக்ட் பண்ணலாம் முடியாது. ரொம்ப டேஸ்ட்டாக சமைச்சு போட்டெல்லாம் அவரை அட்ராக்ட் பண்ண முடியாது. அவரிடத்துல நல்ல பேர் வாங்கணும்னா இந்த பெபேயாளுக்குள்ள இருந்த குணம் என்ன? அந்த அதிகாரத்தை பார்த்தோம்னா திரிபேனா, ட்ரிப்போசா, பெர்சியா, பிரிசில்லா, ஆக்கிலா ஆம்பளை, அவரை விட்டுறலாம், நம்மளாம் பெண்கள் தானே. ஆக்கிலா ஒய்ஃப் மிஸ்ஸஸ் ஆக்கிலா, பிரிசில்லா, ரூபனின் தாய் மரியாள், இன்னும் வேறு நிருபங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூசனாலை வாழ்த்துங்கள், அயனிக்கேயா, இப்படி நிறைய பெண்களை அவர் வாழ்த்துதல் சொல்லி ஊழியக்காரிகளாக அங்கீகாரம் பண்ணி இருப்பதை பார்க்க முடியும். ஆனால் இந்த அதிகாரத்தில் அத்தனை பேர் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் கிவன் டு யாருக்கு? பெபேயாளுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பெபேயாளினுடைய, நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த பெபேயாள் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். இந்த பெபேயாள் என்ன செஞ்சாங்கன்னா ரோமர் நிருபத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க ரோம சபைக்கு பவுல்கிட்ட இருந்து. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த அளவுக்கு போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலம். நினச்சி பாருங்க, ஒரு பெண் எப்படி போயிருப்பாங்க. அது கூட சரி, ஏன்னா அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு பின்புலம் இருந்துச்சு. அவங்களுடைய சொந்த வீட்டில் அவங்க ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த சபை தான் கெங்கிரேயா ஊழியக்காரின்னு சொல்கிறது. அவங்க வீட்டில் சர்ச்சு, வீட்டு ஜெபம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்க நடத்தி கொண்டிருந்தார்கள். ப்ரேயர் செல் நடத்திட்டு அதுக்கு தான் அவங்க பாஸ்டர்மாவாக இருந்தாங்க. டீக்கன், பாஸ்டர்மான்றதை விட மூப்பருடைய மனைவியாக இருந்து செயல்பட்டார்கள். அப்போது இந்த பெபேயாள்
முதலாவது அந்த நிருபத்தை எடுத்துக்கொண்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இல்லாத காலத்தில் எடுத்துக்கொண்டு போவதற்கென்று தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினது ஷீ இஸ் கம்மிங் அவுட் ஆஃப் ஹர் கம்ஃபர்ட் ஜோன். பாதுகாப்பு, சொந்த வீடு, கணவன், நல்லா இருக்கிறேன், இந்த ரிஸ்க்கை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்ற கொஸ்டினே இல்லாமல் இந்த நிருபம் ரோம சபைக்கு மாத்திரமல்ல, இன்றளவும் ஒவ்வொரு சபைக்கும், நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய பாத்திரம் இந்த பெபேயாள். இயேசுவை சுமந்த தாய் மரியாள் தன் கர்ப்பத்தில் சுமக்கும் பொழுது அவமானங்கள், நிந்தைகள் எல்லாவற்றையும் ஏற்க துணிந்தாள். இந்த பெபேயாள் பிரயாணத்தில் வருகிற எல்லா கஷ்டங்கள் எதை குறிச்சுமே கவலைப்படலை. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ரோமன் கவர்மெண்ட் பயங்கர ஸ்ட்ரிக்ட். இந்த அம்மா மாட்டினாங்கன்னா அவ்வளோதான். அவங்க என்ன மரணம், ரொம்ப கடினமான ஒரு இருதயம் கொண்ட இராணுவம் தான் இந்த ரோம இராணுவம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது அதில் நான் மாட்டினா என்ன பண்ணுறது, எந்த பயமும் இல்லை. அவ்வளவு என்னன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீல், எப்படியாவது நான் கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியாவது நான் கொண்டு போய் சேர்க்கணும், அந்த ஒரு ஆசை அவளை உந்தி தள்ளினதின் காரணம் அதை கொண்டு போய் அந்த சபையினிடத்திற்கு அவள் கொடுத்தாள். அதில் தான் வாழ்த்து எழுதுறார், உங்களிடத்திற்கு நான் அனுப்பியிருக்கிறேன், அவளை நல்லா பார்த்துக்கோங்க, அவள் அநேகருக்கு ஆதரவாக இருப்பாள். இங்கே அவளுடைய ஒரு வேகமான வளர்ச்சி என்னை அதிகமாய் கவர்ந்தது. அந்த வசனத்தை படிக்கலாமா? ஐ லவ் டு ரீட் தட். கெங்கிரையா ஒரு 11:1, ஊழியக்காரியாகிய நம்முடைய சகோதரி, இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஆள் சிஸ்டர்னு இருக்கும். இந்த சிஸ்டர்ன்ற வார்த்தை சில நேரம் எனக்கு கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஸ்டே 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 ப்ரைஸ் லார்ட் ஸ்டே ஸ்டேன்னு எல்லாரும் சொல்லி சொல்லி இந்த ஸ்டே விட்டு யாராவது கொஞ்சம் அக்கா அப்படின்னு கூப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஏன் தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, இந்த சிஸ்டர், சகோதரின்ற வார்த்தை சர்ச்சில் தான் ரொம்ப பயன்படுத்துவோம், ஆமாவா? பிற மதங்களை விட. ஸோ இட் ஷோஸ் தட் ஆல்ரெடி ஷி கேம் இன் டு த சர்ச் ஆஃப் காட். ஆண்டவருடைய சபைக்கு அவள் ஏற்கனவே உட்பட்டாயிற்று. நம்ம எல்லாரும் இப்போ எப்படி அழைக்கப்படுகிறோம்? எனக்கே பிடிக்காது, ஆனால் உங்களை சிஸ்டர் இருந்தாலும் கூப்பிட்டாகணும், உங்கள் பேர் தெரியாதே. ஸோ சிஸ்டர் ஐ லவ், வேறு வழி இல்லை. ஸோ ஐ லவ் டு கால் சிஸ்டர். சர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளே, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர்னு சொன்னமோ இல்லையோ, ஆனால் ரோட்டில் ஒருத்தரை பார்த்தா ஹலோ சார், மேம் அப்படி தானே சொல்கிறோம், எக்ஸ்கியூஸ் அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் சபைக்குள்ளே மட்டும்தான் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா? அப்போது இப்போ நம்ம எல்லாருமே சிஸ்டர் தான். நம்ம எல்லாருமே சபைக்குள்ளே எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஊழியக்காரி. ஊழியக்காரி டயாக்கனோஸ் அப்படின்ற ஒரு எபிரேய பதம், அப்படின்னா டீக்கன், ஒரு உடன் ஊழியம் செய்கிறவள். முழு வேதாகமத்தில் ஊழியத்தில் ஒரு பொறுப்பில் வைக்கப்பட்டவள் இந்த பெபேயாள், ஊழியக்காரி. நம்ம எல்லாரும் விசுவாசின்னு பேர் வாங்கியாச்சு. அந்த ஸ்டர் ரெஃபர்ஸ் ஆமாம் விசுவாசின்னு அர்த்தம். விசுவாசின்ற படியை தாண்டி நான் ஊழியக்காரின்னு எப்படி அட்ரஸ் பண்ணப்படுறது? நம்ம எல்லாம் விசுவாசியாக இருக்கிறோம், இட்ஸ் ஓகே. ஆனால் அடுத்த படி ஊழியக்காரி, அதுக்கு போகலாம். அதுக்கடுத்த படி அவள் பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் ஆண்டவர் சேர்க்கிறார், செயின்ட். இதுக்கு முன்னாடி நம்ம அதில் அந்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாக இருந்தாள், அவர் நம்பி அதை கொடுக்குறார். நான் கேட்குறேன், நம்ம ஊழியக்காரி லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த விசுவாசின்ற நிலையிலேயே இருப்போம். அடுத்த படிக்க நம்ம போயிடலாம், நாளைக்கே கூட போயிடலாம். ஆண்டவர் நிச்சயமாய் சீக்கிரமாய் நம்ம எல்லாரையும் ஊழியக்காரியாக்குவார், அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. என்ன ஊழியம் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன், நாளைக்கும் நான் பேசுவேன். அதனால் எல்லாத்தையும் இன்றைக்கே சொல்லிடுவேன், நான் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கோ, ரைட்? ஓகே. அப்போது நான் ஊழியக்காரின்ற லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரனுடைய இருதயம் அவளை நம்புகிறது. நான் கேட்குறேன், நம்ம பாஸ்டுடைய இருதயம் நம்மளை நம்புமா? அந்த காலத்தில் ஆசாரியன் இருப்பான்ல ஜெபாலயத்தில், அந்த ஆசாரியனுக்கு ஒரு மார்பதக்கம் இருக்குமாமா. அந்த மார்பதக்கத்தில் கல் இருக்குமாமா. தொட்டு தொட்டு இது கோமேதகம், இது வைடூரியம், 12 கற்கள் 12 கோத்திரத்தை குறிக்கும். நான் கேட்குறேன், நம்ம பாஸ்டரையா இருதயத்தில் உங்கள் பேரை சொன்னால் மனசை தொட்டு இந்த மாதிரி ஒரு விசுவாசி எனக்கு கிடைச்சா இந்த கோடம்பாக்கம் என்ன சென்னையையே நான் வளைச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லுவாரா? சில
காரியங்கள் ஆணால் செய்ய முடியாது, பெண்ணால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமாம், பிள்ளையை பெக்கவும் முடியாது, வளர்க்கவும் ஐ எம் சாரி டு சே ஆண்கள் இருந்தா. ஆனால் உண்மை அதுதான். சில காரியங்களை ஒன்றுமே செய்யவே முடியாது, பெண்கள் தான் செய்யணும். ஏன்னெல்லாம் கேள்வி கேட்கவே முடியாது. ஆண்டவர் அப்படி படைத்திருக்கிறார். அது தெய்வீக சுவாபம்னு நான் சொல்லுவேன். நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது, நம்ம சொல்லலாம், நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம். அப்போது இந்த ஊழியக்காரனுடைய இருதயம் நம்புகிறதற்கு பாத்திரமாக அமைந்திருந்ததுனால விசுவாசின்ற லெவல்லேருந்து அடுத்தடுத்த படிக்க போயிட்டாங்க. யாரு? ஆமாம். அப்போது நான் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்? நான் இப்போ அங்கே இருக்கும் பொழுதே நான் பாஸ்டரோட இருதயத்தை கவர்றேனா? நான் சொல்லிட்டேன், பாஸ்டர் இருதயத்தை எப்படி கவர முடியும்? எங்கள் பாஸ்டர் நீதிமானா நான் சமைச்சு போட்டெல்லாம் கவர முடியாது, வெள்ளை ட்ரெஸ் போட்டெல்லாம் கவர முடியாது பாஸ்டர் மனசை. திவ்ய சுவாபங்கள், ஆவிக்குரிய லட்சணங்கள், ஊழியத்தின் வேகம். நான் சொல்கிறேன், பவுல சொன்னேன் நான், ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனோட ஹப்புன்னு. அவருடைய வேவ் லென்த்துக்கு ஈக்குவலாக அந்த அம்மா இருந்தாங்க. பாஸ்டருடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்குற அளவு இந்த அம்மா ஓடுனாங்க. அவர் குதிரை மாதிரி இருந்தால் இவங்க கழுத மாதிரி மாடு மாதிரி இருந்தால் வண்டி வேகமாக ஓடாது. ஆமாம், அப்போ அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்குற அளவு வேகம் கொண்டவளாய் இருந்தபடியினால ஊழியக்காரனுடைய இருதயத்தை அவர்களால் கவர முடிந்தது. ஆண்டவர் இதயத்தை கவர்ந்துட்டா ஊழியக்காரன் இதயத்தை கவரலாம். ஏன் தெரியுமா? ஊழியக்காரன் இருதயம் ஆண்டவரோடையே இருக்கும். நான் சொன்னல, நீதிமான் எப்படி தான் இருப்பான்? ஆண்டவரை பார்த்து 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 தான் அவருடைய ஓட்டம். வெளியே ஹார்டாக இருப்பார், உள்ள அப்படி இருக்க மாட்டார். அதனால் வெளி தோற்றத்தையும் பேச்சையும் அந்த தீர்மானங்களையும் வைத்து நம்ம கணக்கிட முடியாது. நான் நோக்கும் ஒரு திசை நீர்தானையான் ஒரு வரிகள் இருக்குல்ல, அதுபோல் ஊழியக்காரனுடைய கண்கள் என்னைக்கும் ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேவ்லென்த் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவரையும் கவர முடியும், ஊழியக்காரனையும் கவர முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கலாச்சாரத்தில் பெண்கள் தனியாக இப்போ ரொம்ப பெருசாக யோசிக்கவே வேண்டாம். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு புல்பிட்டு என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு கிடைக்கல. இது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம் அல்ல. ஆண்டவர் பிள்ளைங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மைக்கு கொடுத்தா என்னை விட நல்லா பேசுகிறவங்க இங்கே இருக்கிறீங்க, என்னை விட நிறைய வசனம் தெரிஞ்சவங்க இங்கே இருக்கிறீங்க, என்னை விட ஆண்டவரோட நடந்தவங்க நிச்சயமாக இங்கே இருக்கிறீர்கள், இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் we need an understanding about what is ministry. ஊழியக்காரின்னு தமிழில் இருக்குது. கிரேக்க வேதாகமத்தில் தான் டீக்கன்னு ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த டீக்கன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள கூட டீக்கன்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ இட் டசன்ட் டிபெண்ட் அப்பான் அந்த எங்கே நிற்கிறோம், ஜனங்க முன்னாடி நிற்கிறோமா பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நிற்கிறோமான்றது விஷயம் இல்லை. ஊழியக்காரின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேலைக்காரி. ஆமாவா? வேலைக்காரி நான் முன்னாடி தான் நிற்பேன், தரையை துடைக்க மாட்டேன், பாத்ரூம் கழுவ மாட்டேன், சேர் துடைக்க மாட்டேன், எனக்கு டீசென்ட் ஜாப் தான் வேணும்னு வேலைக்காரி கேட்க மாட்டாங்க. வேலைக்காரின்னா என்ன சொன்னாலும் செய்வாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்க. இப்போது நீங்கள்லாம் மேனேஜர்னு வைங்களேன், நானும் என் கூட ஒருத்தவங்க மட்டும் அசிஸ்டண்ட், அது ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒருத்தவங்க, நாங்கள் 2 பேரும் உங்களுடைய வேலைக்காரின்னு ஒரு கெஸ் பண்ணிக்கோங்களேன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரிகளுடைய கைகள் இப்போ நீங்கள்லாம் எஜமான், எவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்குறேன், கொஞ்சம் சிரிங்களேன். இப்போ நான் ஒரு இன்னொருத்தவங்க சொல்கிறேன், ஒரு வேலைக்கார 2 வேலைக்காரங்க இருக்கிறாங்க உங்களுக்கு, ஒன்று நான், இன்னொருத்தவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் வாயையே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து கார் துடைக்கட்டுமா, அடுத்து சமைக்கட்டுமா, அடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ணிட்டுமா, அடுத்து என்ன வேலை சொல்லுவீங்கன்னு. நான் எப்படி இருக்கிறேன்னா, என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டணும், எங்கள் வீட்டுக்காருக்கு மாத்திரை வாங்கணும், எனக்கு புடவை வாங்கணும், அந்த பாக்கி கட்டணும், இந்த பாக்கி கட்டணும், எப்போ சம்பளம் கொடுப்பீங்க, உங்கள் கையையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த வேலைக்காரங்க மேலே மனசு இருக்கும்? அஃப்கோர்ஸ். நான் இப்போ வேலைக்காரன் ஆண்டவருக்கு, எனக்கு என்ன கிடைக்கும்? புகழ் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா? நத்திங். உங்கள் மனசுக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன், உங்கள் இதய துடிப்பு என்னவோ அதை நான் செய்வேன், எனக்கு எதுவுமே வேணாம், உங்கள் சித்தத்தை நான் செஞ்சால் போதும். இந்த மைண்டு செட்டு இருந்தால் I can attract God so fastly. சுயநலமே இல்லாமல் அவர் சித்தத்தை செய்கிறது மட்டும்தான் எனக்கு ஆசை.
அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வந்துருச்சுன்னா, முதலாவது ராஜ்யத்தின் நீதியம் தேடினா அதெல்லாம் பின்னாலேயே வரும். அதை பற்றி யோசிக்கவே வேண்டாம். இன்றைக்கி இந்த செழிப்பு உபதேசம் ரொம்ப பெருகி போச்சு, கிருப உபதேசம் பெருகி போச்சு. செழிப்பு அந்த செழிப்பை வச்சு என்ன தான் பண்ணுறது? 1000 புடவை இருந்தாலும் ஒரு புடவை தான் கட்ட முடியும். 100 கார் இருந்தாலும் ஒரு காரில் தான் போக முடியும். 10 வீடு இருந்தாலும் ஒரு வீட்டில் தான் குடியிருக்க முடியும். இந்த உலகத்திலேயே அனுபவிச்சு போட்டு போயிட வேண்டியதுதான். எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு நேரம்? அப்போ அதுக்கு மேலே இல்லாமற் போகும் பொருளின் மேல் நம்ம மனதை ஏன் பறக்க விடணும்? ஆண்டவர் கொடுத்தா சாப்பிட வேண்டியதான், சோத்திரம் போட்டு. இல்லைன்னா அவ்வளோதான் ஃபாஸ்டிங், சந்தோஷம், அவ்வளோதான் வாழ்க்கை. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்துல வெளிப்பட போகிற மகிமைக்கு அது உலகத்திலேயே நடக்கும். Do you know what is Christian life? Christianity is nothing but பரலோக சந்தோஷத்தை பூமியிலேயே அனுபவிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆராதனையில் பரலோகம் மாதிரி இருந்துச்சு சொல்கிறோமா? வர்ஷிப்பில் I felt the presence of God. பரலோக ஆராதனை மாதிரி இருந்துச்சு. பூமியில் வாழ்கிற வாழ்க்கையிலையும் அப்படி தான். கஞ்ச குடிக்கிறோமா, பிரியாணி சாப்பிட்றோமான்றது விஷயம் இல்லை. சந்தோஷமாக மன நிறைவா வயிற்றுக்கு எல்லாம் ஒத்துக்குது இல்லை, அதுதான் பரலோகம். எதை கொடுத்தாலும் சாப்பிட முடியுதுல்ல, அதுதான் பரலோகம். அதுதான் ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம். ஸோ இந்த உலகத்தில் எனக்கு அது வேணும் இது வேணும் அது பின்னாடியெல்லாம் ரொம்பலாம் போக வேணாம். அதுதான் நன்மையும் கிருபையும் தான் என்ன தொடரணும். நான் அது பின்னாடி போக வேண்டாம், அது என்னை தேடி வரணும். ஐயோ, அதே மாதிரி சொல்கிறேன், நான் போய் ரொம்ப இப்படி கஷ்டப்பட்டு அழுத்துக்கெல்லாம் வேண்டாம். நான் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழணும். ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லணும். என் வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சிட்டு உன் தேவன் என் தேவன்னு சொல்லணும். அல்லேலூயா. நகோமி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா மருமகள் என்ன சொல்கிறா? நீ மறிக்கிற இடத்துல நானும் நம்ம கேட்டாங்களா? ஸோ அப்படி ஒரு வாழ்க்கை, அப்படி ஒரு மேன்மைக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது சாதாரண ஒரு சகோதரியா சபைக்குள்ளே வந்தவ ஊழியக்காரியாக மாடி பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. முழு வேதத்தில் பொறுப்புள்ள ஊழியக்காரி என்று அறிமுகப்படுத்தப்படுகிறவள் இந்த பெபேயாள். அவ்வளோ லேசில் புகழாத பவுலுடைய வாழையிலிருந்து ஊழியக்காரி என்று பாராட்டு பெற்றவள் இந்த பெபேயாள். அவளுடைய எண்ணம் ஏன் தெரியுமா? அப்படி ஒரு புகழை பெறறதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சுன்னா, அந்த வேவ் லென்த், அந்த ஸ்பீடு, அந்த ஆண்டவர் மேலே உள்ள தாகம், இந்த மைண்டு செட்டு, உலக பிரகாரமான எண்ணங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடணும். எனக்கு தெரிஞ்சதில்லை, எனக்குன்னு ஆண்டவர் ஒரு பாதை வச்சிருக்கிறார். அந்த ட்ராக்கில் நான் ஓடணும். என்னோட ஆசை இது வரைக்கும் அது சத்துருவோ முன்னோர்களோ யார் விதைச்சாங்களோ இந்த பழைய விதைகள் எல்லாவற்றையும் களைந்து மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்கப்படுதல்ன்றதுனா தெரியுமா? எனக்கு தெரிஞ்சவை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருடைய பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தம் இன்னது என்று அறிகிறது. அல்லேலூயா. அப்போ ஊழியம்னா பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்ணுறது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. அதுவும் ஒரு வகை. அது இல்லாமல் சாட்சி சொல்லணும், பாடல் பாடலாம், ஆராதிக்கலாம். ஊழியக்காரனுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அது ஊழியம்தான். இசை வாசிக்கிறது ஊழியம்தான், பாடல் பாடுகிறது ஊழியம்தான், இதை பெருக்கிறது ஊழியம்தான், ஒவ்வொன்றும் ஊழியம்தான். ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறது ஊழியம்தான். பெபேயாள் செய்த பெரிய ஊழியம் என்ன தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம். அநேகருக்கு ஆதரவாக இருந்தாள் என்ற வசனம் என்ன தெரியுமா? ஷி ஹெல்ப் டு த நீடி. அவங்க கரங்களை ஷி எக்ஸ்டெண்ட் டு த விடோஸ். விதவைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் அவள் உதவிகளை செய்தாள். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அப்படியே மறந்து போயிடுது. ஊழியக்காரங்கனாலாம் ஸ்டேஜில் நிற்கிறவங்க மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, இது வேலைகளெல்லாம் எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய ஒவ்வொரு அவயவம். பிரசங்கம் பண்ணுறேன்னா நான் ஆண்டவருடைய வாய், தீர்க்க தரிசனம்னா நான் ஆண்டவருடைய வாய், ஒருத்தவங்களை குணமாக்குறேன்னா நான் ஆண்டவருடைய கை, ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டுறேன்னா நான் ஆண்டவருடைய இருதயம், ஆத்துமாக்களுக்காக நான் பரிதபித்து அழுகிறேன்னா நான் ஆண்டவரோட இதயமாக இருக்கேன், ஜனங்களை தேடுறேன்னா ஆண்டவருடைய கண்ணாக இருக்கேன், நடந்து 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 ஆண்டவரை பற்றி சொல்லப்படாத இடங்களுக்கு நான் போகிறேன்னா நான் ஆண்டவரோட காலாக இருக்கேன். இதில் எதுவுமே மட்டம் இல்லை. கீழே இருக்கிறதுனால காலு மட்டங்கிறதுல, தலையில் இருக்கிறதுனால கண்ணு ஒஸ்தி கிடையாது. ஒன்று இல்லைனாலும் சரீரம் முழுவதும் பாடு அனுபவிக்கும். ஒரு ஊழியம் இல்லைனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை பாடு அனுபவிக்கும். நம்ம காலை கொஞ்சம் மதிக்க மாட்டோம், ஆமாவா?
கால் வெடிப்பாக இருக்கும், ட்ரையாக இருக்கும். மூஞ்சுக்கெல்லாம் மாய்ஸ்சரைசர் போடுவோம், லோஷன் போடுவோம், ஆனால் காலுக்கு போட மாட்டேன். சிரிக்கிறீங்க, நான் என்னை பற்றி சொன்னேன். அப்புறம் வெடிப்பு வலி அது எதுலையாவது மாட்டி பிஞ்சு இழுத்து, அப்போ தான் டாக்டர் சொன்னாங்க மூஞ்சியை விட முதல்ல மாய்ஸ்சர் இதுக்கு பண்ணுங்க. ஏன் தெரியுமா? கால் அவ்வளோ முக்கியம். சரீரத்தினுடைய மொத்த நரம்பு முடிச்சுகளும் அந்த உள்ளங்காலில் இருக்குதான். அதனால நம்ம நினைப்போம் இது கீழே இருக்கிறதுனால மட்டம், இது மேலே இருக்கிறதுனால ஒஸ்தீன். அப்படி இல்லை. ஒவ்வொன்றும் உன்னதம் என் தேவனுடைய பார்வையில். பாரபட்சமற்ற தேவன். அல்லேலூயா. எங்கள் சர்ச்சில் ஒரு சிஸ்டர், அவங்கள பற்றி எங்கே போனாலும் நான் சாட்சி சொல்லுவேன். அவங்க எப்பவும் யாராவது ஒருத்தரை கூட்டின்னு சர்ச்சுக்கு வருவாங்க. கூட யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க பார்த்தா பெரிய பெரிய புட்டெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. எப்படி சிஸ்டர்? அவங்க மேங்களூர், அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பைபிள், கன்னட பைபிள் வச்சுருப்பாங்க. தமிழே ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. வந்தே சிஸ்டர், சொன்னேன் சிஸ்டர்னுவாங்க. இன்னும் இவங்க ஒரு மார்க்கமாக தமிழ் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பாஷையே தெரியாது. ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு ஒரு நாள் கேட்டேன், உங்களால் மட்டும் எப்படி ரெகுலராக ரட்சிக்கப்படாத ஒருத்தவங்களை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர முடியுது? அவங்க சொன்னாங்க, கடைக்கு போய் கீரே வாங்குவேன் சிஸ்டர். அவங்க சொன்ன மாதிரியே சொல்கிறேன். எங்கே போகிறீங்கன்னு அவங்க கேட்பாங்க, சர்ச்சுக்கு நீங்களும் வாங்கே சொல்வேன், அடுத்த நாள் அவங்க வருவாங்க. இவ்வளோதான் அவங்க ஊழியம். ஹவு ஸ்வீட் இல்லை? நான் சொல்கிறேன், நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிறவர் என் தேவன். என் வேலை சொல்லணும், நோ மேட்டர். எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு. ஒரு நாள் வாங்கலாம் எங்கள் சர்ச்சுக்கு. அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க. விதையினுடைய குணம் விளைவது. என்னது? விதையை விதைக்கிறவன் அக்ரி படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. பைத்தியக்காரன் மாங்காய் சாப்பிட்டு கொட்டை போட்டாலும் கொட்டை விளையும். வசனம் விதை. அப்படி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். என்ன ரொம்ப நல்லா ஆயிட்டீங்க, முதல்ல உடம்பு நல்லா இல்லாமல் இருந்துச்சு, நான் ப்ரேயர் பண்ண சரியாயிருச்சு, அவ்வளோதான். அது சரியாச்சு, நான் வாக்கிங் போனேன்னு சொல்லின்னு இருக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பம் கேட்கும் ஆண்டவரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம்? பர்த்டேலாம் செலிப்ரேட்லாம் பண்ணுறோமோ பண்ணலையோ, புது ட்ரெஸ் போடுறோமோ, கேக் வெட்டுறோமோ இல்லையோ, பர்த்டேன்னு 4 பேருக்கு சோறு போட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டுறது. எங்கள் பாஸ்டர் வருவார், ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிட்லாமா? பாஸ்டர் போய் விரியன் பாம்பு குட்டிகளே பேச மாட்டார். ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சிப்பின் செய்தி, ஆண்டவர் அவரை எப்படி ரட்சித்தார்ன்ற செய்தியை பக்கவாக சொல்லிவிட்டு சோறு போட்டு அனுப்பிடுவோம். அவ்வளோதான், விதைச்சாச்சு. விளைய செய்கிறவர் யார்? அப்போது கீப் சோவிங். அதுதான். அப்போது நான் ஊழியக்காரி, இன்னும் என்னெல்லாம் ஊழியம் நம்ம செய்ய முடியும்? பெபையாளுடைய இன்னும் சில காரியங்களை எல்லாம் நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். இப்போ உங்கள் இருதயத்தில் நான் சொல்ல வேண்டியது, நான் சகோதரியாக இருக்கிறேன், அடுத்தபடி நான் ஊழியக்காரி ஆகணும். செயின்ட்டுக்கு அப்புறம் போகலாம், முதல்ல ஊழியக்காரின்ற லெவலுக்கு வரலாமா? என்ன ஊழியம் செய்யணும்? எனக்குள்ள ஒரு தீ இருக்குது. நான் சொன்னேன், எங்கேருந்தோ யாரோ புதுசாக உன்னை சிருஷ்டிக்க போகிறதே இல்லை. பிறக்கும் பொழுதே உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அபிஷேகம் இருக்குது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒன்று வச்சிருக்கிறார். மனுஷன் அப்படி மாஸ் கிரியேஷனில் அப்படியே உண்டாகுன்னு சொல்லலை. ஒவ்வொருத்தரையும் தனி ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய சுவாபங்கள், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு அபிஷேகம். அதுதான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த இறைவனின் கொடை. அதை கொழுந்து விட்டு எரிய செலையலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம் இருக்கிற இடங்களில். அந்த வரிகளை பாடலாமா? ஒரு ஹாஃப் நோட் மேலே போகலாமா? சி மைனர்லேருந்து. உனக்கு கிடைத்த இறைவனின், எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை நான் கொழுந்து விட்டு எரிய செய்வேன். எனக்குள்ள ஆண்டவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஸ்பார்க். அந்த அபிஷேகம் என்ன ஊற்றப்பட்டுச்சுன்னா கொழுந்து விட்டு எரியும். அப்போ உதிக்கிற ஒரு ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள், ஆசாரியர்கள் வருவார்கள். ஆண்டவர் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டம் நம்ம வாழ்க்கையில். என்னமோ சொல்கிறாங்க, யாருக்கோ சொல்கிறாங்க அப்படின்னு இருந்தால் இட் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு இருந்தோம்னா தட் இஸ் ஆர் ஆப்ஷன். இல்லை, இந்த வார்த்தை எனக்குத்தான் என் விசுவாச கரங்களை நீட்டி பெற்றுக்கொள்வேனானால் என்னை கொண்டு உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமா? காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய கிணறிலே வாழ்நாளெல்லாம் ஊறி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதய
மூட்டி எரிய விடு. அயல் மொழிகள் தினம் பேசு, அனல் மூட்டி மொழிகள் தினம் பேசு. வல்லமை அன்பு, வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. வல்லமை அன்பு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை, பலன் தரும். சொல்லும் பொழுதே பயத்தின் ஆவியை எங்களுக்கு தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தருகிற ஆவியானவர் நமக்குள்ளாய் கிரியை செய்ய வல்லவர். அயல் மொழியில் தினம் பேசு. ஓ தெய்வமே, சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே ஆவியானவர் அக்கினியை நான் போட வந்தேன், இன்றைக்கே அது பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாருமாய் சொல்லிக்கொண்டே ஆங்கில மொழியில் அந்நிய பாஷையில பேச அபிஷேகம் பெற்றவர்கள் ஸ்பீக் இன் யுவர் டங்ஸ். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. கட்டுகளை அவிழ்க்கிறவர், பிணையல்களை நெகிழ்கிறவர், அந்தகாரத்தில் செய்யப்பட்டிருக்கிறவைகளை எல்லாம் வேறொரு கொண்டு போக பண்ணுகிறவர். தமது பரிபூரணமாக்கப்பட்ட சித்தத்தை நமது வாழ்க்கையில நிறைவேற்றும்படி அந்நிய பாஷையில பெற்றவர்கள் எல்லாருமாய் ஓ இப்பொழுது 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 கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படும்படி, பிணையல்கள் நெகிழ்க்கப்படும்படி, சத்துருக்களை எல்லா கிரியாசுரர்கள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாகும்படி, நுகத்தடிகளை முறிக்கும்படி ஆவியானவர் எழுந்தருளுகிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. சிந்தையில சாத்தான் சிறைபிடித்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நிர்மூலமாகும்படி எல்லாருமாய் ஆவியானவரே எங்கள் மத்தியிலே எழும்புகிற தெய்வமே, தமது மகிமை எங்கள் மத்தியிலே மகிமையாய் பிரசன்னமாகிறவரே. ஓ ராஜா 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 அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு, எரிய விடு. அயல் மொழியில் தினம் பேசு. அனல் மூட்டி எரிய விடு, எரிய விடு. ஓ தினம் பேசு. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடுமை சொல்லிக்கொண்டு கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. உமது ஆவியால் எங்களை நிரப்புகிற தெய்வமே, தமது பரிபூர்ணமாக்கப்பட்ட சித்தத்தை எங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தெய்வமே, எங்களை கொண்டு என்ன செய்யணும் நீங்க சித்தம் வச்சிருக்கிறீங்களோ அது நிறைவேறணுமே. எங்க சிந்தைகள் மறுரூபமாக்கப்படணுமே. இந்த உலகம் எங்களை பார்க்கிறபடி, எங்களுக்கு நாங்களே வகுத்து கொண்ட திட்டங்களின்படி அல்லப்பா, உமது திட்டங்கள் மேலானவைகள், உமது சித்தம் மேலானது. அதை எங்க கண்கள் காணணுமே, எங்க காதுகள் அதை கேட்கணுமே, எங்க இருதயத்தால நாங்க அதை உணரணுமே. இன்று முதல் அப்பா எங்க கட்டுகள் அவிழ்க்கப்பட்டவர்களாய், ஓ ராஜா பரம ராஜ்யத்தின் சித்தத்தில் பங்குடையவர்களா எங்க ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நீர் மாற்ற வேண்டும் ஐயா. எங்க சிந்தைகள் மாறட்டும், பார்வைகள் மாறட்டும், இருதயங்கள் மாறட்டும், பேச்சுகள் மாறட்டும். எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த உன்னத அழைப்பை நோக்கி ஓடுவதற்கு எங்கள் மனம் மாற்றமடைவதாக ராஜா. தெய்வத்தின் திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் இதுவரை எங்களோடு பேசின தயவுக்காக நன்றி. இன்னும் உமது சித்தத்தை பரிபூர்ணமாக அறிந்து கொள்ள எங்கள் சிந்தைகள் புதிதாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தெளிந்த நீரோடை போல உமது சித்தம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும். உம் திருக்கரங்களில் சமர்ப்பிக்கிறோம். மீதியான ஒவ்வொரு நிமிஷங்களிலும் ஆவியானவர் எங்களோட இடைபடுங்க. எங்கள் இருதயங்கள் உம்மோட ஒப்புரவாகட்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.